ஏ காதலி என் தலையன நீ என நினைத்துக் கொள்வேன். அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய். என்னை இதுவோ என்னை சுற்றியே யாருமே இல்லை. உன்னாலதான் எனக்கு இருந்த பூ மாதிரியும் போயிட்டா. இப்போ எனக்காக யாருமே இல்லை. நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன். தமிழ், நீங்க? சந்தியா, நான் இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சந்தியா. ஃபர்ஸ்ட் டே லேப்னு சொன்னாங்க. எனக்கு கம்ப்யூட்டர் லேப் 3 எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? தமிழ், அது என்ன சந்தியா, என் கூட வரமாட்டீங்களா? எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இல்லை, வரேன், போகலாம். சந்தியா சந்தியா எங்கே போகிற? அவங்க கூப்பிட்டா நீ போயிடுவியா? இப்போ உனக்கு என்ன சரண், உங்களுக்கு கிளாஸ் காட்ட கூட நான் போகக்கூடாதா? ஏன் இவரையும் வச்சு என்னை தப்பாக பேச போறியா? நீ பேசுவங்கிறக்காகலாம் நான் யார் கூடயும் பேசாமல் இருக்க முடியாது. இதுக்கு மேலே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட நான் எவ்வளோ கெஞ்சினாலும் நீ மாறப்போகிறதே இல்லை. சந்தியா, என்னை விடு. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிடும் இரவுகளாயிரம். இடைவெளி எதற்கு சொல், நமக்கு முன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல். என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல். நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே. விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே. எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே? உனை விட வேறு நினைவுகள் ஏது? ரோஜா ரோஜா ரோஜா. ஆதினி, கோவப்படாதீங்க, நான் இருக்கேன். எனக்கு யாரும் தேவையில்லை, தயவு செய்து நீ கிளம்பு. உன்னாலதான் ஆதினி இப்ப பிரச்சனையே. நானே இப்ப யாரும் உன்னை வந்து என் கையை வேலை பிடிக்க சொன்னா? நான் சொன்னனா? மாமா, முதல்ல அப்படி சொல்றத நிறுத்து. எனக்கு எனக்கு பிடிக்கல. நான் ஏதோ அன்னைக்கு விளையாட்டா சொல்லிட்டேன். நீ அதை சீரியஸால எடுத்துக்காத. கிளம்பு முதல்ல உன் கிளாஸ்க்கு. கிளம்பணுமா? ஆமா, கிளம்பு. நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல கோவத்துல சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றேன், தயவுசெய்து கிளம்பு. நீ தானே தப்பு பண்ண. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லிட்டு அனுப்பு. சோனி, இல்ல சோனி, நான் ஏதோ விளையாட்டா. என்ன விளையாட்டு? அது அன்னைக்கு ஜூனியரை ரேக் பண்ணலான்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் சந்தியாவை வெறுப்பேத்தலான்னு சுத்தினேன். அது வந்து ஆமா, தப்பு பண்ணிட்டேன். சாரி ஆதினி, தப்பு என் மேலே தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எனக்கு உண்மையில அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்ததே இல்லை. நான் அவளை வெறுப்பேற்ற தான் சொன்னேன். ஓ, அவ்வளோதானா? சாரி ஆதினி. சரி, விடுங்க. இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா? சோனி, என் பக்கத்தில் இது யாரும் நிற்காதீங்க, தயவு செய்து எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு யார் பார்க்கவும் பிடிக்கல. நான் பண்ணதே தப்பாக இருக்கட்டும். தயவுசெய்து நீங்களாம் யாருமே என் கூடவே நிற்காதீங்க, ப்ளீஸ் போயிடுங்க. நீ எப்போ திருந்து போறேன்னு எனக்கு தெரியல சரண். அவ கேட்டால சோனி சொல்லி உனக்கு புரிஞ்சிருச்சானே. இது கேட்கும்போது எனக்கே அசிங்கமா இருக்கு. நீ அவ்வளோதான் சந்தியாவுக்கு கொடுத்துருக்க இடமா? உனக்கு புரியாது சோனி, ப்ளீஸ் கிளம்பு. நீயும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு பார்க்க டென்ஷனா இருக்கு. யாரும் என் பக்கத்தில் நிற்காதீங்க, போங்க. ஏன் சரண் இப்படி டென்ஷன் ஆகுற? போங்கன்னு சொன்னேன். வாக்கையில் போலாம். சில பேத்துக்கு சொன்னாலும் புரியாது, பட்டாலும் புரியாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஆனால் தப்பாலாம் எடுத்துக்க கூடாது, ஓகேவா? கேளுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணும், அப்புறம் கேட்கணும். சரிங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேளுங்க. என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. எதுக்கு? நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. நேற்று நீங்கள் பண்ண ஹெல்ப்பாக விட வாங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு ஒன்று சொல்லணும்.
அது வந்து அதான் சொல்லிட்டீங்களே தேங்க்யூ, இப்போ கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணுங்க. ஓகே. இல்ல, அழகு இருந்தா அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளோ நாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் பார்க்குறேன். தமிழ் என்ன கலாய்க்கிறீங்களா? பின் என்னங்க, எதுக்கு கால்லலாம் விழுகணும்? இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? அப்படி இல்லைங்க. இப்போ கேட்கவா? ம், கேளுங்க. எதுக்கு காலில் விழுந்து கிஞ்சுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப. ரொம்ப பிடிக்கும்னா? எனக்கு இந்த உலகத்திலேயே அவன் தான் முக்கியம். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அவன் கோபப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் என்ன, இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக போயிட்டான். நீங்களே சொல்லுங்களேன், என்ன அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் இவ்வளோ தூரம் ஏன் ஃபீல் பண்ணணும்? கரெக்டுங்க, ஆனால் இது டாக்ஸிக்காக தெரியலையா? சில இது டாக்ஸிக்காக தாங்க தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இருக்க லவ். உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க. நான் ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுத்தியிருக்கேன் அதை. ஆனால் ஒன்று, எனக்கு அவன் ரொம்ப பண்ணிட்டான். பைத்தியக்காரன் எல்லார்த்தும் முன்னாடியும். அதுவும் பூ மாதிரி அடித்தது தான் எனக்கு இருக்கிறதுலே கூங்குமாக வருது. இனிமேல் நான் பேசவே மாட்டேப்பா, பேசவே மாட்டேன். அவனா வந்து நான் எப்படி அவன் காலில் விழுந்து கெஞ்சணும் அதே மாதிரி கெஞ்சலைன்னா கெஞ்சலைன்னா பேசவே மாட்டேன். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் என்னங்க வந்ததுலேருந்து சொல்லட்டுமா கேட்கட்டுமா? சொல்லுங்கள். நீங்கள் அவர்கிட்ட வந்தால் போதும், மறுபடியும் போயிடுவீங்க. அவர் வந்து காலில் விழுங்கணுங்கிற அவசியம் எல்லாம் உங்களுக்கு இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதுவும் கரெக்டு தான். ஆனால் இனியெல்லாம் போக மாட்டேன். இதுக்கு மேலே அசிங்கப்பட என்னால் முடியாதுப்பா. தெரிஞ்சனா சரி. சரி, லேபை காட்டுங்க, எனக்கு டைம் ஆச்சு. இதோ அதுதான் லேப் நம்பர் 3. ஓ, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எப்படி கிளாஸுக்கு போயிடுவீங்களா இல்லை கொண்டு வந்து விடுறதா? என்னது? இல்லை, நான் என்ன குழந்தையா? எனக்கு போக தெரியும். ஆமாம், நீங்கள் எனக்கு ஜூனியரா? இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்பாவுக்கு ஆயிடுச்சு, அதனால இங்கே 3rd year ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓஹோ, அங்கேயே ஹாஸ்டலில் இருந்திருக்கலாம்ல. சின்ன பையனா நீங்கள்? என்ன அப்பா அம்மா விட்டுட்டு இருக்க மாட்டீங்களா என்ன? What nonsense you are talking about? ஹலோ, நான் அங்கேயே இருந்திருந்தா நீ அந்த ரவுடிக்கிட்ட மாட்டியிருப்ப. மறந்துடாத, உனக்கு காப்பாற்றினதே நான் தான். ஐயா ஆமாம்ல. சரி போயிட்டு வாங்க. பாய். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்போ கடைசியில் நின்று முத்தெடுக்க போனா ஓ முச்சடங்கும் தன்னா, காதல் முத்தெடுத்த பின்னா மனம் பித்தமாகும் பொன்னா. கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை, காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை, காயம் 100 கண்ட பிறகும் உன்னையுள் மனம் மறப்பதில்லை, ஒரு முறைதான் அவன் பார்ப்பதினால் வருகிற வழி அவன் அறிவதில்லை, கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற பெண் மனம் புரிவதில்லை. இன்னைக்கு அந்த ப்ரொஃபஸர் நம்ம 2 பற்றி பார்த்து சிரிச்சதை என்னால் மறக்கவே முடியாது. அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு டக்குன்னு நான் திரும்பினேன்னா உடனே ஏதோ நோட்ஸ் எழுதுற மாதிரி குடிஞ்சிட்டாரு. அவரே வெக்க வந்து குடிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் நான் பிரேக்கில் உங்களை கூப்பிட்டே இருந்தேன் தெரியுமா? நீங்கள் தான் காது கேட்காத மாதிரியே இருந்துட்டீங்க. நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஓ, அப்போ என்னை விட டீ தான் முக்கியம். அம்மா, நான் கோவமாக இருக்கேன். நானும் தான். நீங்கள் ஏன் கூப்பிடணும்? ஏன் கோவப்படணுமா? காலையில் ஒன்று கேட்ட ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டீங்க? ஏய் வந்தோடனே சிரிச்சிட்டு குட் மார்னிங் சொல்லணும் நீங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டென்ஷனாக தானே பேசினேன். அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போனேன்ல. சரி, அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்பன்னு தெரியல, ஆனால் நான் கேட்டேன். என்ன பாத்தியா? மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க,
மாமங்கார ராத்திரி வந்தா அடியில கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க